This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள், காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா என்னோடய இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பறவையை பற்றின கதை தாங்க இது. ஆனால் கதை தான் பறவையை பற்றி, கருத்து வந்துட்டு மனிதர்களை பற்றி, அதாவது நம்மளை பற்றி. ஸோ இந்த கதையை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த ஸ்டோரி, இந்த மாதிரியான ஸ்டோரி உங்களுக்கு வந்துட்டு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு சந்தையில் வந்துட்டு ஒரு வியாபாரி நிறைய புறாக்களை வச்சு விற்றுக்கிட்டு இருக்காருங்க. வியாபாரமும் நல்லா போய்கிட்டு இருக்கு, நிறைய கூட்டமாகவும் இருக்குது. ஸோ அதில் ஒருத்தர் போய் கேட்குறாரு, இந்த இந்த பறவையின் பேர் என்ன? இந்த பறவையின் பேர் வந்துட்டு புறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த புறா வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமைச்சு சாப்பிட்லாம், நிறைய இருக்குது, நிறைய மெடிசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த புறா வந்துட்டு என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இங்கே நிறைய புறாக்கள் இருக்குது. இந்த புறா, ஒரு புறாவோட விலை வந்துட்டு 50 ரூபா. ஆனால் அங்கே ஒரே ஒரு புறா மட்டும் தனியாக வச்சுருக்கீங்களே, அது சேல்ஸுக்கு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அதுவும் சேல்ஸுக்கு தான், ஆனால் அதோட விலை 5000 ரூபா அப்படிங்கிறாரு. என்னங்க இது, எல்லாமே புறா தானே, ஏன் அதுக்கு மட்டும் 5000 ரூபா அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு ஸ்பெஷல் புறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன அந்த புறா கிட்ட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் உடனே அவர் வந்துட்டு வியாபாரி வந்துட்டு சொல்கிறாரு, நான் புறாக்களை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு வலையை விரித்து வைப்பேன். அந்த வலையில வந்துட்டு எல்லா புறாக்களும் வந்து உட்காரணும் அப்படின்னா இந்த ஒரு புறா என்கிட்ட இருக்கணும். இந்த புறா ஒரு விதமான ஓசை எழுப்பும், அதோட இனத்தை வந்துட்டு கூப்பிடும். ஓகேங்களா, மற்ற புறாக்களை வந்துட்டு கூப்பிடும். மற்ற புறாக்கள் வரும்போது அந்த வலையில வந்துட்டு மாட்டிக்கும். ஸோ இப்படி மாட்டும்போது எல்லா புறாக்களையும் நான் வந்துட்டு பிடிச்சிருவேன். இந்த புறாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருவேன். ஒவ்வொரு தடவையும் நான் புறாக்களை பிடிக்கிறதுக்கு இந்த புறாவை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால இந்த ஒரு புறாவோட வேல்யூ வந்துட்டு அதிகம். ஸோ 5000 வரும், 5000 ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஆள் வந்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. என்னது, இப்படி ஒரு புறாவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அந்த 5000 ரூபா கொடுத்து அந்த புறாவையே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த புறாவை வந்துட்டு 5000 ரூபா கொடுத்து வாங்கிடுறாரு. ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்குறவர் அந்த புறாவை அப்போவே கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொன்னுடுறாரு. ஓகேங்களா, இதை பார்த்த வியாபாரி மற்றவங்க எல்லாருமே ஷாக். 5000 ரூபா கொடுத்து இந்த புறாவை வாங்கி ஏன் கொன்னுட்டீங்க அப்படின்னு கேட்குறாருங்க. உடனே அவர் வந்துட்டு சொல்கிறாரு, தன்னோட இனத்தையே காட்டி கொடுக்கக்கூடிய அந்த புறா, அது வந்துட்டு தவறான விஷயம். ஏன்னா வந்துட்டு தானா ஒரு வலையில வந்து தானா மாட்டிக்கிற புறா, அதை கொண்டு வந்து விற்கிறாரு இந்த வியாபாரினா ஓகே தான், நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல. ஆனால் தன்னோட இனத்தையே காட்டி கொடுக்குற இந்த புறா வந்துட்டு அதோட இனத்தை காட்டி கொடுக்கறதுக்கு துரோகம் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த புறா வந்துட்டு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நாம் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளேயும் இந்த மாதிரி புறாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரும் நம்பிடாதீங்க. அதுதான் அரசியல். அரசியல்னா இது தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் தவறாக சொல்ல, ஒரு சில புறாக்கள் தவறானதாக இருக்குது. ஸோ அவங்க கூப்பிட்றாங்க அப்படிங்கிறக்காக நம்ம எல்லாரும் போயிடக்கூடாது. நாமளும் கொஞ்சம் விவரமாக இருக்கணும். அந்த மாதிரி புறாக்களை கண்டா நாம் விலகியே நிற்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.